compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழகத்தில் பீகார் காற்று வீசுது. பீகார் காற்று வீசலாம், ஆனால் அந்த காற்றினுடைய வாடையில் ஏகப்பட்ட பேர் 1 கோடி பேர் காணாமல் போயிடுவாங்கன்னு தான் பயமாக இருக்குது. தமிழகத்தை பீகாருக்கு அடுத்து தமிழகத்தை என்டிஏ கூட்டணி ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்ற களத்தை தயார் செய்து விட்டார்கள். இன்னொரு 162 தொகுதிகளில் இந்த எஸ்ஐஆருடைய திருவிளையாடலை அரங்கேற்றினால் அதிமுக பிஜேபி கூட்டணி ஜெயிக்கும். சுப்ரீம் கோர்ட்டை கேள்விக்கு எதுக்காவது ஏசிஐ பதில் சொல்லியிருக்கா? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சொல்லுங்கள். சுப்ரீம் கோர்ட்டு சொன்னது ஆதார் கார்டை நீ ஆதார் கார்டை பேன் கார்டை நினச்சிருக்க, ஆதார் கார்டை மொபைல் ஃபோனில் நினச்சிருக்க, ஆதார் கார்டை பேங்க்கில் நினச்சிருக்க, எல்லாத்துலையும் நினச்சிருக்க. ஆதார் கார்டை வச்சு தான் மற்ற டாக்குமெண்ட் இஷ்யூ பண்ணுற. ஆனால் ஆதார் கார்டே ஒரு டாக்குமெண்ட்டை ஏற்றுக்க மாட்டேன்னு நீ எஸ்ஐஆரில் சொன்ன. ப்ரூவ் பண்ண முடியல. என்ன ப்ரூவ் பண்ண? யாருக்கு ப்ரூவ் பண்ணணும்? நீ கொடுத்த டேட்டா வாங்கி தானே அவர் ப்ரூவ் பண்ணார். இல்லை ராஜேந்திர நகரில், டெல்லியில் இருக்கக்கூடிய ராஜேந்திர நகரில் போய் கம்ப்யூட்டர் சென்டரில் ஒரு டேட்டாவை டைப் பண்ணி கொண்டாந்து அவர் ப்ரூவ் பண்ணாரா? பிஜேபி இன்னும் சேர்க்க வேண்டியவங்களாம் சேர்த்து நாங்கள் ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுவோம் சார். யார் இன்னொரு பிம்பம் எப்படி கிரியேட் பண்ணுவோம்? விஜய்க்கு ஒரு மாஸ் இருக்குது அப்படின்ற பிம்பம் தொடர்ந்து கட்டமைக்கப்படும். 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. தமிழகத்தில் பீகார் காற்று வீசுகிறதா? அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வருமா? திரு மோடியின் எண்ணம் என்ன? இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் டாக்டர் பொன்ராஜ் நம்முடன் இணைகிறார். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். தமிழகத்தில் பீகார் காற்று வீசுதா? பீகார் காற்று வீசலாம், ஆனால் அந்த காற்றினுடைய வாடையில் ஏகப்பட்ட பேர் 1 கோடி பேர் காணாமல் போயிடுவாங்கன்னு தான் பயமாக இருக்குது. மோடி ஏன் சொன்னார் அதை பீகார் காற்று வீசுது அப்படின்னு? அவர் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டார், அதனால் சொல்கிறாரு. எல்லா தமிழகத்தை பீகாருக்கு அடுத்து தமிழகத்தை என்டிஏ கூட்டணி ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்ற களத்தை தயார் செய்து விட்டார்கள். எனவே அவர் அந்த நம்பிக்கையோடு அதை சொல்கிறாரு. களத்தை தயார் செஞ்சுட்டாங்கன்னா அரசியல் ரீதியாக கடுமையான ஒரு நல்ல கூட்டணி, பலமான கூட்டணி, நல்ல பிரச்சாரம் அப்படியா? அரசியல் ரீதியாக வெற்றி பெற்றிருந்தால் பீகாரே தோல்வி தானே. 20 ஆண்டு காலம் நிதிஷ்குமார் ஆட்சி நடத்தி அதில் 14.5 ஆண்டு காலம் இரட்டை இன்ஜின் சர்க்கார் பிஜேபியினுடைய ஆதரவோடு ஆட்சி நடத்தி 5.5 ஆண்டு காலம் தான் சோழவா நடத்தியிருக்காரு, இல்லைன்னா காங்கிரஸ் ஆர்ஜேடியுடைய சப்போர்ட்டாக நடத்தியிருக்காரு. இத்தனை ஆண்டு காலத்தில் நடத்தி டேக்ஸ் ரெவல்யூஷனில் 10%, தமிழ்நாட்டுக்கு 4.07% தான் டேக்ஸ் ரெவல்யூஷன். ஆனால் பீகாருக்கு 10% டேக்ஸ் ரெவல்யூஷன் வாங்கி 4.23 லட்சம் 2-3 லட்சம் கோடி 4,23,000 கோடியை வாங்கி பீகார் மக்களில் 66% மக்களை வறுமைக்கோட்டு கீழே வச்சிருந்த நிதிஷ்குமார் எஸ்ஐஆர் மூலமாக 65 லட்சம் பேரை நீக்கி அதில் 45 லட்சம் பேராக்கி 3 லட்சம், அதில் ஒரு 3 லட்சம் பேரை நீக்கி 21 லட்சம் பேரை சேர்த்து அட்ரஸே இல்லாமல் ஒரே வீட்டில் 800 பேர் 850 பேர் 10 பேர் கொண்ட வீடு மட்டும் 2.5 லட்சம் வீடுகள், அதில் வாக்காளர்கள் 3,59 லட்சம் பேர் வாக்காளர்களை சேர்த்து இப்படி டோட்டலாக ஒரு அயோக்கியத்தனத்தை, ஒரு தில்லுமுள்ளுவை அரங்கேற்றி எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்தி பேரணி நடத்தி எதற்கும் கவலைப்படாமல் பீகார் மட்டுமல்ல எதிர்க்கட்சி ஆளக்கூடிய 12 மாநிலங்களில் எஸ்ஐஆரை கொண்டு வரும் என்று சொல்லி பிஜேபி ஆளக்கூடிய அஸ்ஸாம் மாநிலத்தில் எஸ்ஐஆர் கிடையாது, வெறும் எஸ்ஆர் தான், ஸ்பெஷல் ரிவிஷன் மட்டும்தான், எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில்லப் பண்ண தேவையில்லை என்று சொல்லி தமிழ்நாட்டில் அச்சடித்த ஃபார்மில் 13வது செக்மெண்ட்டில் பீகாருடைய எஸ்ஐஆர் ரோல் இருந்தால் போதும்ன்ற தப்பான ஃபார்மை அச்சடித்து கொடுத்து இத்தனை பிராடுத்தனத்தையும் பண்ணி தமிழகத்தில் கிட்டத்தட்ட 106 தொகுதிகளில் 5000 பேர்லேருந்து 10,000 ஓட்டில் ஜெயிச்சிருக்காங்க டிஎம்கே. 46 தொகுதிகளில் 5000 ஓட்டுக்கு கீழே ஜெயிச்சிருக்காங்க. புரிஞ்சுட்டிங்களா? லெஸ் தென் 10,000 ஓட்டுக்கு கீழே 46 தொகுதியில் 5000 ஓட்டுக்கு கீழே 10 தொகுதி ஜெயிச்சிருக்கு. இப்போ 106 + 46 + 10 எவ்வளோ ஆச்சு? 106 + 46 கிட்டத்தட்ட 152. இன்னொரு 162 தொகுதிகளில் இந்த எஸ்ஐஆருடைய திருவிளையாடலை அரங்கேற்றினால் அதிமுக பிஜேபி கூட்டணி ஜெயிக்கும். அது முடியுமா? அந்த மாதிரி கண்டிப்பாக ஜெயிக்கும். எப்படி? ஏன்னா அந்த கடந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3% 5% வாக்கு வித்தியாசம். இப்போ களம் மாறி இருக்கு, கூட்டணிகள் மாறி இருக்கு. ஆனால் மக்கள் விருப்பம் அதை மாற்றி தானே செய்யும். கூட்டணி எதை வேணாலும் மாற்றுங்க, எதை வேணாலும் மாற்றுங்க. இவிஎம்ல நான் மாற்றுறேன் 10%.
205 தொகுதியில் 10% இன்க்ரீஸ் பண்ணி ஓட்டு விழுகணும்னு ஹேட்ச் பண்ணி சிம்பிள் லோடிங் டைமில் நீங்கள் ஒரு எந்த சிம்பிள் ஜெயிக்கணுமோ, இப்போ பிஜேபியுடைய தாமரை சிம்பிளும் ஏடிஎம்கேயுடைய ரெட்டலை சிம்பிளும் ஜெயிக்கணும்னு சொல்லி 10 சிம்பிள் லோடிங் டைமில் ஒரு பேட்டர்னை மட்டும் இன்சர்ட் பண்ணால் போதும். இவிஎம்மில் ஆல்ரெடி ஹேட்ச் பண்ணப்பட்ட சாஃப்ட்வேர் இருக்குது. அது வந்து எத்தனை ஓட்டு போலாக இருக்கோ அத்தனை ஓட்டிலேருந்து 10% ஓட்டை இந்த சிம்பிளுக்கு அதிகமாக கொடுத்துட்டு போகுது. 200 பேர் ரிசல்ட் டிக்ளேர் பண்ண போகிறாங்க. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண பிறகு, பீகாரில் அனௌன்ஸ் பண்ண பிறகு நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி தமிழ்நாட்டில் செய்ய முடியுமா? செய்ய முடியும். ஏன் முடியாது? பீகாரில் பண்ணதை, ஹரியானாவில் பண்ணதை, 25 லட்சம் ஓட்டை திருடி 22,000 ஓட்டில் வெற்றி வாகை சூடி மூன்றாம் முறை பதவிக்கு வந்து ஹரியானாவில் வந்து காமிச்சது ஏன் தமிழ்நாட்டில் பண்ணக்கூடாது? டெல்லியில் கேஜ்ரிவால் தொகுதியிலேயே 1.5 லட்சம் ஓட்டை காலி பண்ணி ஓட்டு திருடு பண்ணி டெல்லியில் ஆட்சியை பிடிச்சி பிஜேபி செஞ்சது படி ஏன் தமிழ்நாட்டில் பண்ணக்கூடாது? பீகாரில் பண்ணதை ஏன் தமிழ்நாட்டில் பண்ணக்கூடாது? மகாராஷ்டிராவில் பண்ணதை ஏன் தமிழ்நாட்டில் பண்ணக்கூடாது? பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிறீங்களா? நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? இல்லை போராடிடுவீங்களா? நீங்கள் பண்ண முடியாதுல்ல. எப்படி முடியாது? ஏன் முடியாது? எப்படி பண்ண முடியும்? அப்புறம் தேர்தல் முறையே இல்லாமல் போயிடும். என்ன தேர்தல் ஜனநாயக அமைப்பு? இப்போ என்ன தேர்தல் முறை இருக்குன்றீங்க? என்ன தேர்தல் முறை இருக்குது சொல்லுங்க பார்ப்போம். என்ன தேர்தல் முறை இருக்குது? சுப்ரீம் கோர்ட்டை கேள்விக்கு எதுக்காவது ECI பதில் சொல்லியிருக்கா? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சொல்லுங்கள். சுப்ரீம் கோர்ட்டு சொன்னது நீ ஆதார் கார்டை வந்து பேன் கார்டை நினச்சிருக்க, ஆதார் கார்டை வந்து மொபைல் ஃபோனில் நினச்சிருக்க, ஆதார் கார்டை வந்து பேங்க்கில் நினச்சிருக்க, எல்லாத்துலையும் நினச்சிருக்க. ஆதார் கார்டை வச்சு தான் மற்ற டாக்குமெண்ட் இஷ்யூ பண்ணுற. ஆனால் ஆதார் கார்டே ஒரு டாக்குமெண்ட்டை ஏற்றுக்க மாட்டேன்னு நீ SIRல சொன்ன. அதுக்கு போராட்டம் பண்ணி அந்த ஏற்றுக்க வச்சாங்க. அதுலேயும் என்ன ஒரு கேவியேட்டு போட்டேன் அப்படின்னா, 11 டாக்குமெண்ட்டை கொடுக்கணும். அதில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை கொடுக்காம வெறும் ஆதார் கார்டை மட்டும் கொடுத்தா நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு நீங்கள் எதனா சொன்னீங்க. சார் எலெக்ஷன் கமிஷன் தானே சொல்லிச்சு. அப்போ இத்தனை தகுதித்தங்களையும் நீங்கள் பண்ணி ஒரு பிஜேபியை வெற்றி பெற வைப்பதற்கு எல்லாத்தையும் நீங்கள் பண்ணும் பொழுது தமிழ்நாட்டில் ஏன் பண்ணக்கூடாது? தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஒரு கணிசமான வாக்களிப்பு பெற்றிருக்கு. பாஜக கடந்த தேர்தல் தான் ஒரு சின்ன அளவுக்கான ஒரு முன்னேற்றத்தை வாக்கு சதவீதத்தை காமிச்சிருக்கு. இது ஒரு அடிப்படையில் உங்களுடைய கூட்டணி கணக்கு. இதை வச்சுக்கிட்டே ஜெயிக்கிற அளவுக்கு பெருக்கிட முடியும் அப்படின்னு எப்படி சொல்கிறீங்க? ஆமாம், இப்போ நீங்கள் வந்து ஏற்கனவே 39% வாக்கு இருக்குன்னு சொல்லி அமித்ஷா வந்து தூத்துக்குடி பூத் கமிட்டி மாநாட்டில் வந்து பேசிட்டு போனார். அதிமுகவும் பிஜேபி என்டிஏ கூட்டணி சேர்ந்தால் 39% வாக்கு இருக்குது மக்களவை தேர்தலுடைய கணக்குப்படி. அப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு இன்னொரு 5% வாக்கு கிடச்சி, அந்த 5% வாக்கு வந்து திமுகவில் ஏற்பட்ட வெறுப்பின் காரணமாக, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையின் காரணமாக, விலைவாசி உயர்வின் காரணமாக, எங்களுக்கு வந்து அவங்களுக்கு நிறைவேற்றாத வாக்குறுதியின் காரணமாக எங்களுக்கு வந்து 5% வாக்கு கூடி விழுந்துருச்சு. 5% பதிலாக 10% கூடி விழுந்துருச்சு. குடும்ப ஆட்சிக்கு எதிராக விழுந்துருச்சு. இப்படின்லாம் நாங்கள் வந்து காரணம் சொல்லுவோம். சொல்லி 10% கூட்டி இவிஎம்மில் செட் பண்ணி கொடுப்போம், செட் பண்ணி ஜெயிப்போம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணீங்க பீகாருக்கு? என்ன பண்ணீங்க ஹரியானாவுக்கு? என்ன பண்ணீங்க மகாராஷ்டிராவுக்கு? என்ன பண்ணீங்க கர்நாடகாவில்? என்ன பண்ணீங்க? ப்ரெசன்டேஷன் கொடுப்பார் ராகுல் காந்தி. முடிஞ்ச பிறகு கொடுத்து யாருக்கு என்ன பலன் ஆக போகுது? ப்ரூவ் பண்ண முடியல. என்ன ப்ரூவ் பண்ண? யாருக்கு ப்ரூவ் பண்ணணும்? யாருக்கு ப்ரூவ் பண்ணணும்? நீ கொடுத்த டேட்டா வாங்கி தானே அவர் ப்ரூவ் பண்ணார். இல்லை ராஜேந்திர நகரில், டெல்லியில் இருக்கக்கூடிய ராஜேந்திர நகரில் போய் கம்ப்யூட்டர் சென்டரில் ஒரு டேட்டாவை டைப் பண்ணி கொண்டாந்து அவர் ப்ரூவ் பண்ணாரா? எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த டேட்டா வாங்கி தானே இத்தனாயிரம் ஓட்டுகள் வந்து போலி ஓட்டு, இத்தனாயிரம் ஓட்டு டூப்ளிகேட் ஓட்டு, இத்தனாயிரம் ஓட்டு வந்து பிரேசிலியன் உமன் வந்து 100 ஓட்டு ஒரே போலிங் பூத்தில் இருக்குது. மல்டிபிள் ஓட்டு வந்து ஒரே ஆளுக்கு மல்டிபிள் ஹரியானாவில் இருக்குது, பஞ்சாபில் இருக்குது, பீகாரில் இருக்குது. இத்தனையும் ப்ரூவ் பண்ணி காமிச்சார்ல ராகுல் காந்தி. என்ன நடந்துச்சு? ப்ரெஸ் மீட் ஒரு நாள் நியூஸை தவிர வேறு என்ன நடந்துச்சு சொல்லுங்கள் பாப்பா. தோற்றவர்கள் சொன்ன கதை, தோற்றவருடைய ஏமாற்றம், தோற்றவர்களுடைய அப்படிதான் சொல்லுவாங்க. ஆமாம், நீங்கள் திமுக தோற்ற பிறகு சொல்லுவாங்க தோற்றவர்கள் சொன்ன கதை, தோற்றவர்கள் ஏமாந்த கதை என்று சொல்லிட்டு போவாங்க. நீங்கள் அதை கேட்டுட்டு பேசாமல் செவனேன்னு போக வேண்டியதான். நீங்கள் இப்போவே எச்சரிக்கிறீங்க அல்லது வந்து ரொம்ப எதிர்மையாக பார்க்குறீங்க. இது நிச்சயமாக அதிமுக பாஜக தான் ஜெயிச்சிரும் அப்படின்னு நீங்கள் சித்தரிக்கிறீங்க. ஆமாங்க, இப்போவே இதுக்கு நெகட்டிவாக பார்க்குறீங்க. பீகார் காற்று தமிழ்நாட்டில் வீசுதுன்னு சொன்னால் என்னங்க அர்த்தம்? அரசியல் ரீதியாக சொல்லி கிடையாது. அரசியல் ரீதியாக அதான் கிடையாது. மோடி வந்து ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. யாருக்கு? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய IAS அதிகாரிகளுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. பீகார் காற்று தமிழ்நாட்டில் வீசும், ஒழுங்காக நாங்கள் சொல்கிறத கேளுங்க. மாறி பேசுகிறான், உங்கள் நிலை என்னாகுமோ அது வந்து ஜாக்கிரதை அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த மெசேஜ் படி SIRல ஒர்க் பண்ணக்கூடிய அதிகாரிகள், எலெக்ஷன் கமிஷன் அதிகாரிகள் ஒழுங்காக செயல்படணும். இல்லை அப்படின்னா உங்களை என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியாதுன்ற மெசேஜ் கொடுக்குறாரு.
அந்த மெசேஜை இவங்க செயல்படுத்துகிறாங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஒழுங்கா செயல்படுதுன்னு நீங்க சொல்றீங்க. எது நீங்க சொன்ன பேச்சு எல்லாம் பீகார் தமிழ்நாட்டுல எல்லாம் ஒழுங்கா செயல்படணும் அப்படின்னு தமிழக அதிகாரி தான் செயல்பட்டு இருக்காங்க. அவங்க தான் எஸ்ஐஆருக்கு போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி திமுகவுடைய உறுப்பினர்களும் நிர்வாகிகளும் அவங்களும் சேர்ந்து தான் போயிட்டு இருக்காங்க. அவங்களும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி முறைகேடு பண்ண முடியுமா? நீங்க போங்க, எஸ்ஐஆர் எல்லா டாக்குமெண்ட்டையும் ஒழுங்கா கொடுங்க, எஸ்ஐஆர் டேட்டாவை ஃபில் பண்ணி கொடுங்க. நாங்கள் யாரை நீக்கணுமோ அவங்கள நீக்குவோம். என்ன பண்ணுவீங்க நீங்கள்? என்ன பண்ணுவீங்க? இவ்வளவு டேட்டாவை ஓப்பனாக கர்நாடகாவில் எப்படி முறையீடு நடந்தது, ஹரியானாவில் எப்படி முறையீடு நடந்தது, மகாராஷ்டிராவில் எப்படி முறையீடு நடந்தது, இப்படி வரிசையாக எல்லா டேட்டாவையும் ப்ரெசன்ட் பண்ணி எந்த பதிலும் சொல்லாத, இதில் தலையிடாத சுப்ரீம் கோர்ட்டு, இதில் என்னென்னு கூட சூமூட்டோ கேஸ் கூட இனிஷியேட் பண்ணாத சுப்ரீம் கோர்ட்டு இருக்கக்கூடிய நிலைமையில் நீங்கள் வந்து எலெக்ஷன் கமிஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது. ஒரே கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி மோடிஜி தான். அப்போ அந்த மோடிஜி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய எலெக்ஷன் கமிஷனை நீங்கள் கேள்வி கேட்கறதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. நீங்கள் என்ன சார் பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முழுக்க எஸ்ஐஆர் மூலமாக வாக்கு எந்திரம் தேர்தல் ஆணையம் மூலமாக வெற்றி சாத்திங்கிறீங்க. அரசியல் ரீதியாக ஜெயிக்க முடியாது சார். பீகாரில் ஜெயிக்க முடியாது அரசியல் ரீதியாக. மகாராஷ்டிராவில் அரசியல் ரீதியாக பிஜேபி ஜெயிச்சிருக்க முடியாது. ஹரியானாவில் அரசியல் ரீதியாக பிஜேபி ஜெயிச்சிருக்க முடியாது. டெல்லியில் அரசியல் ரீதியாக பிஜேபி ஜெயிச்சிருக்க முடியாது. ஆனால் எல்லா இடத்துலையும் ஜெயிச்சாங்க. எப்படி ஜெயிச்சாங்க சொல்லுங்கள் நீங்கள்? தமிழ்நாட்டிலையும் ஜெயிக்க முடியாது. அந்த இடத்துல நீங்கள் சொல்ல எல்லா இடங்களையும் பிஜேபி வலுவான கட்சி தானே. இங்கே வந்து ஏடிஎம்கே பிஜேபி இன்னும் சேர்க்க வேண்டியவங்களாம் சேர்த்து நாங்கள் ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுவோம் சார். யார் இன்னொரு பிம்பம் எப்படி கிரியேட் பண்ணுவோம்? விஜய்க்கு ஒரு மாஸ் இருக்குது அப்படின்ற பிம்பம் தொடர்ந்து கட்டமைக்கப்படும். விஜயனுடைய மாசுபடி விஜய்க்கு வந்து ஒரு ஓட்டு சதவீதத்தை உருவாக்கி கொடுக்கப்படும். விஜய் மாசு இருக்குல்ல? மாசு இருக்கு. அவருடைய ரசிகர்கள் மத்தியில மாசு இருக்கு, இல்லைன்னு சொல்லல. அது கட்சி ரீதியாக அரசியல் ரீதியாக மாசு இருக்கு. அரசியல் ரீதியாக மாசு இருக்குன்னு உருவாக்கணும் முடிஞ்சு போச்சா இல்லையா? உருவாக்கப்படுன்னு சொல்றீங்க. ஆமா, நீங்க என்னங்க யாருக்கு வேணாலும் யாரை வேணாலும் உருவாக்கலாங்க. இவிஎம்ல இல்ல யாரு வேணாலும் எஸ்ஐஆர்ல உருவாக்கலாம். அரசியல் ரீதியாக விஜய்க்கு ஒரு மாசு இருக்கா இல்லையா? மாசு வந்து என்ன மாசு? யாரு ப்ரூவ் பண்ணிருக்காங்களா? விஜய் மாசை யாரும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா? தேர்தலில் தெரியும். அப்போ தேர்தல் தெரிஞ்ச பிறகு தானே முடியும். விஜய் இருக்குது, மாசே வந்து 20% வந்துருச்சுன்னு சொல்லி 23% இருக்குன்னு சொல்லி இப்போ சர்வே வந்துகிட்டு இருக்கா இல்லையா? அது திமுக எடுத்த சர்வேன்னு சொல்றாங்க. திமுக எடுத்த சர்வேயோ யார் எடுத்த சர்வேயோ வந்துகிட்டு இருக்கா இல்லையா? பெர்செப்ஷன் இப்படியே பில்டப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ பில்டப் பண்ணிட்டே இருந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிஜேபி காங்கிரஸ் பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி கிட்டத்தட்ட 100 சீட்டை ஜெயிப்பாங்க. சரி, புரியுங்களா? 60 சீட்டு ஏடிஎம்கே, இல்லைன்னா 70 சீட்டு ஏடிஎம்கே. ஏற்கனவே 70 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. இப்போ ஜெயிச்சா நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா? நம்பலாம். ஓகே, இல்லை ஒரு 10 சீட் எக்ஸ்ட்ரா ஜெயிச்சா கூட நம்புவீங்க. 70 சீட்டு 80 சீட்டு கூட வச்சுக்கோங்க. நீங்கள் ஏடிஎம்கே 80 சீட்டு ஜெயிச்சிருச்சு, ஆட்சி அமைக்க முடியாது. பிஜேபி ஒரு 20 சீட்டு ஜெயிக்குது. 4 சீட்டில் 20 சீட்டு ஜெயிக்குன்னு வச்சுக்கோங்க. முந்தி கணக்கை விட இப்போ 18% கணக்கு இப்போ 22% கூடிருச்சுன்னு சொல்லுவாங்க. 3% கூட்டுவாங்க. 20 சீட்டு ஜெயிக்குது. 100 சீட் ஆச்சா? விஜய் ஒரு 20 சீட்டு ஜெயிக்க வைப்பாங்க. வச்சாச்சுன்னா ஜெயிக்க வைப்பாங்க. ஆமாம் சார், வேற என்ன பண்ண முடியும்? நீங்கள் வந்து விஜய் ஜெயிக்க மாட்டாரா? எப்படி எங்க ஜெயிக்கிறதுக்கு எங்க அத்தாச்சி இருக்கு சொல்லுங்க? இல்லை தேர்தல் என்ன ஜெயிக்க போறாரு? எப்படி ஜெயிக்க எங்க சார் ஓட்டு இருக்கு? அவருக்கு ஓட்டு இருக்காது. ஓட்டு எங்க இருக்கு சொல்லுங்க? எப்படி வரும்? இது வரைக்கும் அவருக்கு இடத்துல நின்றுருக்காரா, இல்லை பாராளுமன்றத்தில் நின்றுருக்காரா, எதில் நின்றுருக்காரு? இப்போ நிற்க போறாரு. கிடைக்கும். எலெக்ஷன் 41 பேர் இறந்த பிறகு விஜயை ஒரு பொதுமக்கள் ஒரு அரசியல் தலைவனாக எப்படி பார்ப்பாங்க சொல்லுங்கள்? ஏங்க, கட்சியை வந்து அதாவது நீங்கள் வந்து சங்கிக்கு ஓட்டு போடலாம். சங்கினுடைய அடிமை ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடுவாங்க மக்கள். ஆனால் அடிமைக்கு அடிமையாக இருக்கவனுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க சொல்லுங்க பாப்போம். அது நீங்கள் சொல்கிறது தானே. நாங்கள் சொல்கிறது தான். அப்போ அதுதான் மக்களுடைய பெர்செப்ஷன். நீங்க பொதுமக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? இல்ல நீங்க விஜய்க்கு ஓட்டு வராது நீங்க சொல்றீங்க. இல்ல ஓட்டு வராதுன்னு சொல்லல, வரும். அவர்கள் ரசிகர்கள் வருவாங்க. விஜய் ரசிகர்கள் மட்டும் தான் இங்க இருக்கானா? இல்ல தொண்டர்களும் இருக்காங்கல்ல. எங்க தொண்டர்கள் ரசிகர்கள் தாங்க தொண்டன், வேற யாரும் இருக்காங்க? ரசிகர் தொண்டர் ஆகலாம்ல. ரசிகர்கள் தொண்டர் ஆகும், அது மாற்று கருத்து இல்லை. அவங்க ரசிகர்கள் தான். அவருக்கு எவ்வளவு பெர்சென்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது என்ன 4% வரும். பிரசாந்த் கிஷோருக்கு என்ன கிடைச்சதோ அது கிடைக்கும். அவருக்கு ரொம்ப கம்மியா சொல்றீங்க. அது கம்மியா இல்லை, அதான் கிடைக்கும். நீங்க எழுதி வச்சுக்கோங்க, அதான் கிடைக்கும். 4% கிடைக்கும். நீ முதல்ல வந்து யோகி பாபு வெர்சஸ் விஜய் நம்புவீங்களா? இந்த சினிமாவில் சொல்லுங்கள் சார், நம்புவீங்களா? யோகி பாபு வெர்சஸ் விஜய் சொன்னால் நம்ப முடியுமாங்களா அந்த சினிமாவில்? இல்லை வந்து அஜய் ரத்னம் வெர்சஸ் விஜய் நம்புவீங்களா நீங்கள்? நம்ப முடியுமா? இல்லை, நம்ப முடியாது. இல்லை. ஓகே, அப்போ எப்படி நீ டிவிக்கே வெர்சஸ் டிஎம்கேன்னு சொல்கிற?
நீ முதல்ல சீமானை ஜெயிச்சிட்டு வா. சீமானை ஜெயிச்சிட்டு வா. டிவிகே வெர்சஸ் என்டிகே, இல்லை என்டிகே வெர்சஸ் டிவிகேன்னு சொல்கிறதுக்கு உனக்கு இன்னும் பேஸே கிடையாது. நீ என்டிகே வெர்சஸ் டிவிகே ஜெயிச்சிட்டு வாங்க பாப்போம். ஃபஸ்ட்டு யூ ஆர் இந்த 4th ஸ்டேஜ். நீ 4th நீ முதல்ல சீமானை ஜெயிக்கணும், அதுக்கப்புறம் ஏடிஎம்கே ஜெயிக்கணும், அதுக்கப்புறம் தான் நீ டிஎம்கேயோட மோத முடியும். எடுத்த உடனே நீ பணம் இருக்குது, சினிமா புகழ் இருக்குது, சினிமா ரசிகர்கள் இருக்கான் அப்படின்றதுக்காக டிவிகே வெர்சஸ் டிஎம்கேன்னு சொன்னால் மக்கள் என்ன முட்டாளா? மக்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் நம்பினாங்க. ஏதோ ஒரு புது ஆள் வர்றாரு, ஒரு நடிகர் வர்றாரு, ஏன் வரக்கூடாது, இந்த ஏற்கனவே திமுக அதிமுக போடுற கட்சிகளுக்கு ஓட்டு போட்டு அசந்து போயிட்டோம், புது ஆளுக்கு வாய்ப்பு கொடுப்போம்னு நம்பினாங்க. நீ வெளியே பேச 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 நீ ஒன்றும் இல்லாத வெறும் நெல் பதர்னு தெரிஞ்சு போச்சா இல்லையா? சரி, தரமான கல்வி, தரமான மருத்துவம், தரமான சாலை வசதி, தரமான குடிநீர் வசதி, இதுக்கு மேலே நான் என்னத்தை செய்கிறது, எனக்கு ஒன்றும் புதுசாக செய்கிறதுக்கு தெரியலையேன்னு நீ சொன்னீங்கன்னா, சொன்னது யார்? விஜய் தானே. அப்போ உனக்கு எதுக்கு நாங்கள் புதுசாக ஓட்டு போட்டு உன்னை ஆட்சியில் கொண்டாடணும்? ஒன்று. ரெண்டாவது, ஒரு 100 கோடி, நான் கூட 1000 கோடி கொண்டாண்டாப்பில் அப்படின்னு நினச்சேன். ஆதவர்ஜினா 100 கோடிக்கும் கட்சி அடவு வச்சு உன்னையும் அடவு வச்சுருக்கே நீ. அப்போ ஆதவர்ஜினாவுக்கு அடிமையாக ஒருத்தர் நீ உன்னை மாற்றிருக்கே அப்படின்னா உனக்கு எப்படிடா ஓட்டு போட முடியும்? எப்படி ஓட்டு போட முடியும்? பொதுமக்கள் எப்படி ஓட்டு போடுவான்? நம்பி ஓட்டு போடுவான்? நீ நாளைக்கு இந்த கட்சியை தூக்கி லாட்ரி சீட்டுக்காரனுக்கு விற்றுட்டு போயிட்டேன்னா, இந்த நாட்டை தூக்கி விற்றுட்டு போயிட்டேன்னா என்ன பண்ணுவேன்? என்ன பண்ண முடியும்? அப்போ எந்த லெவலில் பொதுமக்கள் உனக்கு ஓட்டு போடுவாங்க? சரி, நீங்கள் 4% சொல்கிறீங்க. திமுக எடுத்த கணிப்புப்படி 20%, 23% வரைக்கும் சொல்கிறாங்க. அது திமுக எடுத்ததா, அது லீக் பண்ணது யார், இதெல்லாமே அதிகாரப்பூர்வமாக தெரியல. அவங்களே ஒரு 20% சொல்கிறாங்க அப்படின்னா அது செயல்பட வாய்ப்பு. 20% எப்படி சார்? விஜய் ஆனானப்பட்ட விஜயகாந்துக்கே 10% மேலே ஏறலை, 8% தான் வாங்கினார். நீ மக்களுக்கு நல்லது செஞ்சுருக்கியா விஜயகாந்த் மாதிரி? நீ மக்களுக்கு ஏதாவது ஒரு நீ மக்கள் கூட வேணாம், சினிமா சார்ந்த சினிமா நடிகர்கள், திரைப்பட கலைஞர்களுக்கு, நடிகர் சங்கத்துக்கு ஒரு பைசா நீ நிதி செஞ்சுருக்கேன்னு காமி. நீ யாரையா? நீ யாருக்கு? நீ மாநாட்டில் வந்தவனுக்கு தண்ணி சாப்பாடு கொடுக்காம செத்துருக்கான். 6 பேர் செத்துருக்கான் விக்கிரவாண்டியில். மதுரையில் 3 பேர் செத்துருக்கான். திருநெல்வேலி ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒருத்தர் செத்துருக்கான். 3 பேருக்கு, இத்தனை பேருக்கு 20 லட்சம் கொடுத்தியா? நீ கொடுத்தியா? 41 பேர் செத்த பிறகு கொலை கேஸ் ஆகி சிபிஐ கேஸ் ஆன பிறகு அதை கூட்டு சாட்சியை கலைக்கிறதுக்கு அவன் காலில் விழுந்து 20 லட்சத்தை கொடுத்துருக்க. நீ எப்படி நீ தலைவன் ஏற்றுக்கிறது? சரி, நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்க அதிமுக ஒரு 80 இடங்கள் கிடைக்கலாம், பாஜகவுக்கு 20 இடங்கள் கிடைக்கலாம், விஜய்க்கு 20 இடங்கள் நீங்களே சொன்னீங்க. இல்லை, 20 இடத்த உருவாக்கணும். 20 இடம் தனியாக கிடைக்கும்னு சொல்லலை. தனியாக டெபாசிட்டே வாங்க மாட்டார் அவர். அவர் நிற்கக்கூடிய 234 முதல்ல கேண்டிடேட் போடட்டும். இந்த 234 தொகுதியில் எத்தனை தொகுதியில் டெபாசிட் வாங்குறாருன்னு நீங்கள் பாருங்கள். டெபாசிட் வாங்கிட்டு முதல்ல நீங்கள் 20 சீட் ஜெயிப்பாங்கன்னு சொல்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஜெயிக்க வைக்கப்படுவார்கள். எஸ்ஐஆர் மூலமாக, இவிஎம் மூலமாக ஜெயிக்க வைக்கப்பட்டு என்டிஏ கூட்டணி ஆட்சி வருவதற்கு திமுகவை 100 இடங்களுக்கு இல்லை சுருக்கி, திமுக அணியை ஒட்டுமொத்த அணியை 100 இடங்களுக்குள்ள சுருக்கி அவர்கள் அறுதி பெரும்பான்மை பெறவிடாமல் செய்து, இவர்கள் 80 20 20 இல்லை 80 30 70 30 20 இல்லைன்னா 80 30 10 இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் உருவாக்கப்பட்டு உங்கள் முன்னால், மக்கள் முன்னால் ப்ரெசென்ட் பண்ணப்படுவார்கள். மக்கள் அதை நம்புவார்கள். ஆட்சி மாற்றம் நடக்கும். இது எஸ்ஐஆர் மூலமாக பீகார் காற்று வீசும் என்று மோடி சொன்னதின் அர்த்தம் இதுதான். தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வந்துருக்கு. அது அர்த்தம். அவர் நினைக்கிறார், அவர் கனவு அது. அந்த கனவை நனவாக்குவதற்கு திமுக கூட்டணி கட்சிகளும் வழி கொடுத்துச்சு அப்படின்னா அந்த கனவு நனவாகும். முடிஞ்ச பிறகு நம்ம அழுது பிரயோஜனம் இல்லை. வழி கொடுத்துச்சுன்னா என்ன? வழி கொடுத்துச்சுன்னா எஸ்ஐஆர் நடத்தப்படாமல் இந்தியா முழுமைக்குமான போராட்டத்தை முன்னெடுக்கணும். எலெக்ஷன் கமிஷனை ரத்து பண்ணணும். 2024 எலெக்ஷனுக்கு அப்புறம் நடந்த அத்தனையுமே போர்ஜரி எலெக்ஷன். இதை செய்யணும். எஸ்ஐஆரை நீக்கணும், எஸ்ஐஆரை ரத்து செய்யணும், எலெக்ஷன் கமிஷனை ரத்து பண்ணணும். எலெக்ஷன் 2024 எலெக்ஷனோடு சேர்ந்து அனைத்து எலெக்ஷன்ஸையும் கேன்சல் பண்ணணும். அடுத்து அது மட்டும் இல்லை, விவிபேட்டு 100% விவிபேட்டு லேசர் பிரிண்ட் அவுட் மாற்றணும். பிரிண்ட் அவுட்டை ஒவ்வொருத்தரும் ஓட்டு போட்டவங்க பிரிண்ட் அவுட்டை கையில் எடுத்து தனி பேலட் பாக்ஸில் போடணும். இது அந்த போட்ட எண்ணி அதையும் இவிஎம்ஐ எண்ணி எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தால் மட்டும்தான் இதை நிறுத்த முடியும். இல்லைன்னா ஆபத்து காத்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அது திமுகவை நீங்கள் சொன்ன மாதிரி கூட்டணி கட்சிகளோ அந்த எந்த விதமான முன்னெடுப்பு எடுத்த மாதிரி தெரியல. அவங்க ஜனநாயகத்தின் மேலே நம்பிக்கையோடு ஏதோ எஸ்ஐஆர் ஒழுங்காக நடத்திடுவோம், நம்ம எல்லா டேட்டா ஒழுங்காக கொடுத்துருவோம், எல்லா டேட்டாவும் கொடுத்துருவோம், நம்ம பிஎல்ஏக்கள் கிரவுண்ட் லெவலில் இருக்காங்க,
நம்ம டேட்டாவெல்லாம் கிளியராக ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருவோம் என்று அவங்க வந்து தீவிரமாக அந்த ப்ராசஸ் மேலே நம்பிக்கையோடு அவங்க செயல்படுறாங்க. தப்பு தான். அந்த நம்பிக்கை தப்புன்னு நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். சரிதானே இது? அந்த நம்பிக்கை சரியாக தான் போகிறாங்க. ஜனநாயக முறைப்படி அது சரிதான். ஆனால் ஜனநாயக முறைப்படி ஆளக்கூடிய மத்திய அரசு இங்கே இல்லையே. இங்கே சர்வாதிகாரத்தினுடைய மத்திய அரசால் இருக்குது. திமுக நம்புது, மற்ற கட்சியில் நம்புது, நீங்கள் நம்ப மாட்டேன். நான் வந்து காமனான ஆள். நான் வந்து ஒரு சாதாரண பொதுமக்கள். இது வரைக்கும் நான் பார்த்த பார்வையில் பிஜேபியினுடைய செயல்பாடுகள், மோடியினுடைய, அமித்ஷாவுடைய செயல்பாடுகள், இத்தனை செயல்பாடுகள் என் மேலே அவங்க மேலே நம்பிக்கையின்மையை தோற்றுவிக்கிறது. நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் ஒரு பொது பார்வையாளரை சொல்கிறீங்க அப்படின்னு. தமிழகத்தில் திமுக 5 ஆண்டு ஆட்சி செஞ்சுருக்கு. சில சாதகமான அம்சங்கள், பாசிட்டிவ் அம்சங்களும் இருக்குது, நெகட்டிவ் அம்சங்களும் இருக்குது. அதில் நீங்கள் சொன்ன மாதிரி மக்கள் ஓரளவு குறைந்த வாக்கு கடந்த முறை வாங்கினதை விட இருக்கலாம். அது அதிமுக பாஜக அணிக்கு ஒரு எட்ஜாக இருக்க முடியாது. நீங்கள் அரசியல் ரீதியாக, ஜனநாயக ரீதியாக பார்க்க முடியாதா? நீங்கள் வந்துங்க அரசியல் ரீதியாக பாருங்கள். நீங்கள் 2 விஷயம் வந்து சர்வாதிகாரத்தின் உச்சத்தில் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய மோடி, அமித்ஷா, எலெக்ஷன் கமிஷனர் ஞானேஸ்வரன், இந்த 3 பேருடைய கம்பெயின், இதற்கு சப்பக்கொட்டு கொடுக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட், இந்த 4 பேர் சேர்ந்து ஒட்டுமொத்த ஜனநாயகத்தை குரல் வழியில் நெரிக்கிறாங்க. அந்த குரல் வழியில் நெரிக்கப்பட்ட மாநிலம் பீகார், மகாராஷ்டிரா, ஹரியானா, டெல்லி அண்டு ஒடிசா, இத்தனை மாநிலங்கள்லேயும் குரல் வழியில் நெரிக்கப்பட்டு விட்டது. இப்போ தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், கேரளா இதில் வந்து இதெல்லாம் பண்ணுறாங்க. அவங்க எஸ்ஐஆரை கொண்டு வந்துட்டுருக்காங்க. இது நியாயப்படி பார்த்தா இன்றைக்கு 44% 45% அல்ல 50% திமுக கூட்டணி இங்கே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையா? ஆமாம், கடந்த தேர்தலில் வச்சு இருக்குது. ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணி, ஏடிஎம்கே 20% இருக்குது, என்டிஏ கூட்டணி 18%. இந்த 18%ல் டிடிவி இல்லை, ஓபிஎஸ் இல்லை, பாமக இல்லை, 3 பேர் இல்லை. இந்த 3 பேரும் போயாச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட பாமகவுக்கு 5%, டிடிவி ஓபிஎஸ்க்கு ஒரு 6%, 2 பேருக்கு சேர்த்து 11% அவுட்டு. சரிங்களா? அண்ணாமலை மேலே இப்போ நம்மளாக குற்றம் சொன்னோம். ஐபிஎஸ் ஆஃபீஸர் பதவி முடித்து அண்ணாமலை பிஜேபி தலைவராக இங்கே வந்து இன்றைக்கு வந்து கோடிக்கணக்கில் கொள்ளையடித்து விட்டார் என்று குற்றச்சாட்டு சொல்வது நம்ம கிடையாது. பிஜேபியை சேர்ந்த ஆட்கள் தான் அவர் மேலே குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார்கள். அதையும் தாண்டி அண்ணாமலை பதவி பிடுங்கப்பட்டு எடப்பாடியால் தூக்கி எறியப்பட்டு பிஜேபியால் ஒதுக்கப்பட்டு இன்றைக்கு பிரதமர் தட்டி கொடுத்தாலே புலகாங்கிதம் அடையக்கூடிய நிலைக்கு, ஒரு பரிதாபமான நிலைக்கு அண்ணாமலை சென்று விட்டார். புரிஞ்சுட்டீங்களா? அவருக்கு ஒரு ஃபாலோயிங் இருக்குல்ல. அதான் வாஜ்பாய் வந்து மோடியை தட்டி கொடுத்தார், மோடி அண்ணாமலையை தட்டி கொடுக்குறார். வாஜ்பாய்க்கு மோடி ஆப்படிச்சது மாதிரி அண்ணாமலை மோடிக்கு ஆப்படிக்கிறதுக்கு காலம் விரைவில் வரும். என்ன பண்ணுவார்? மோடியை தூக்கிட்டு இவரை பிரைம் மினிஸ்டர் போட வேண்டியதான். அப்படி இல்லை, 75 வயசு முடிஞ்ச உடனே தூக்கிட்டு இவரை பிரைம் மினிஸ்டர் போட்டாலும் போடுவாங்க. அமித்ஷா இவர் கீழே வேலை பார்ப்பாருங்க. இல்லை, நீங்கள் அந்தளவு 2 சீஃப் மினிஸ்டர் ஆகலாமா கேட்டவங்க தானே. இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் ஒரு ஜோக்குன்னு வச்சுக்கோங்களேன். நடக்கிறதுக்கு இந்த ஜோக்கெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அப்படிப்பட்ட அண்ணாமலை இன்னைக்கு வந்து தனி கட்சி ஆரம்பிக்கிறதாக நயினார் நாகேந்திரன் கான்ஸ்டுவன்சிலேயே வந்து அண்ணாமலை ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சிருக்கான். புரிஞ்சுட்டிங்களா? அப்போ அண்ணாமலையினுடைய ஓட்டு போயிடும். 11% ஓட்டு ஆல்ரெடி அவுட்டு 18%ல். மிச்சம் எவ்வளோக்கு? அண்ணாமலைக்கு ஒரு 3% ஓட்டுன்னு வச்சுக்கோமா. 11 + 3 எவ்வளோ ஆச்சு? 14% அவுட்டு. ஸோ 18 14% போச்சு. மிச்சம் எவ்வளோ இருக்குது? 4.5% இருக்குது. நீங்கள் பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுத்துக்கோங்க. ஒரு 6% வச்சுக்கோங்க பிஜேபி, 20% ஏடிஎம்கே, 6% பிஜேபி. எப்படி ஜெயிக்கும்? அப்போ என்ன பண்ணணும்? 26% ஆன்டி இன்கம்பன்சி எங்களுக்கு 4% வந்துருச்சு டிஎம்கேலேருந்து. அப்போனா 30% ஆச்சா? டஃபாக இருக்கும் எலெக்ஷன். 30% ஆச்சா? அப்போ இந்த செட் பண்ணிடலாம்ல. 30% இருக்கின்ற ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணிடலாமா இல்லையா? ஆமாம், பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணிடலாம். 2வது விஜய் இந்த பக்கம். விஜய் வந்து என்னது, 41 பேர் செத்த பிறகும் அவருக்கு ஃபாலோவிங் அதிகமாக இருக்குது, அவருக்கு ஓட்டு செல்வாக்கு அதிகமாக இருக்குது. கிறிஸ்தவ மக்கள் அவர் பின்னால் இருக்காங்க, முஸ்லீம்கள் சில இளைஞர்கள் அவர் பின்னால் இருக்காங்க, தலித் இளைஞர்கள் அவர் பின்னால் இருக்காங்க, ஜென்ஜி இளைஞர்கள் ஒரு கூட்டம் அவர் பின்னால் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து 20% வந்துடும். அப்படின்னா அந்த 20% எங்கேருந்து வரும்? இதே ஏடிஎம்கே டிஎம்கேலேருந்து தானே வரணும். இங்கே 10 அங்கே 10. இங்கே 10னா எப்படி போகும்? 10 டிஎம்கேலேருந்து 10 போகுமா? நீங்கள் வரதா இருந்தால் 2 பக்கம் போகலாம். சரி, ஒரு 5% போகணும்னு வச்சுக்கோங்க. டிஎம்கேலேருந்து ஒரு 5%, ஏடிஎம்கேலேருந்து ஒரு 7%, 7 5 12%. ஓகே,
நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒரு 2%, 15%. 15% இவர் எத்தனை சீட் ஜெயிப்பார் நார்மலாக? கஷ்டம் தான், ஜெயிக்கிற கஷ்டம். ஜெயிக்க முடியுமா? சீட் கன்வெர்டபிலிட்டி ஆகுமா? ஆகாது. டஃப். ஆகாது. அப்போ அங்கே என்டிகேக்கு சீட் கன்வெர்டபிலிட்டி ஆகாது, இவருக்கு சீட் கன்வெர்டபிலிட்டி ஆகாது. இதான சுச்சுவேஷன். ஆமாம். இந்த சுச்சுவேஷனில் எப்படி இவங்க ஜெயிக்கிறதுக்காக முடியும்? அப்போ 25%, 30% சீட்டை வச்சுக்கிட்டு 50 சீட்டு 60 சீட்டையே தாண்ட முடியாது ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணினால். இதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி. இந்த கிரவுண்ட் ரியாலிட்டியை மாற்றுவதற்கு தான் பீகார் காற்று வீசுகிறது என்ற ஒரு சைலண்ட் இண்டிகேட்டரை மோடி இங்கே சொல்லியிருக்காரு. அப்போ என்ன அர்த்தம்? குழம்பிய குட்டையில் மீன் பிடிப்பதற்கு துண்டை வீசுகிறார் பிரதமர். அவ்வளோதான். குழம்பியல் குட்டையில் மீன் பிடிக்க துண்டை வீசுகிறார். கிராமத்துல எல்லாம் மீன் கம்மா அழிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்க? ஊர் நாட்டாமல் துண்டை வீசுவார். துண்டை வீசினா என்ன அந்த குழம்பிய குட்டையில் போய் எல்லோரும் மீன் பிடிச்சிட்டு வருவாங்க. எவ்வளவு தேர்தோ அவ்வளோ பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ மோடி வீசக்கூடிய அந்த துண்டு வீச்சல் குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்கக்கூடிய வேலை. அப்படிப்பட்ட மீன் பிடிக்கும் போது அதிகமான மீன்கள் என்டிஏ கூட்டணிக்கு வரும் என்று நம்புகிறார் பிரதமர். அந்த நம்பிக்கையை செயல்படுத்த வேண்டும் என்பதற்கான அத்தாட்சி தான் பீகார் காட்டு தமிழகத்தில் வீசும் என்று சொன்னது. ஆனால் அதிமுக தொடர்ந்து பாஜக அணியில் இருக்குமா, பாஜக இருக்குமாங்கிற சந்தேகம் இருக்குல்ல? அதிமுக தொடர்ந்துனா நம்புகிறாங்க சார். அவங்க இன்னும் எஸ்ஐஆர் மூலமாக 1 கோடி பேரை நீக்கிடுவாங்க, அதை வச்சு நம்மளை ஜெயிக்க வச்சுருவாங்க, நம்ம முதலமைச்சர் ஆயிடலான்னு எடப்பாடி நம்புகிறாரு. அதை திண்டுக்கல் சீனிவாசன் அதை பிலீவ் பண்ணி உடனே குழஞ்சிட்டார் வெளியே புரிஞ்சுக்கிட்டீங்களா? அமித்ஷா சொல்லியிருக்காரு, நீ எதை பற்றியும் கவலைப்படாத, நான் சொல்கிறது மட்டும் செய். வரிசையாக நீக்கிட்டாரு. கடைசியில் அவங்கள நாங்கள் ஒரு மாதிரியாக பார்த்துக்குறோம், கூட்டணியில் சேர்த்துக்கிறோம், நம்ம ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணுவோம், ஏடிஎம்கே காலி பண்ணிட்டு பிஜேபி வந்துடும். இது எடப்பாடிக்கு தெரியுமோ தெரியாதோ, வேறு வழி இல்லை. நாங்கள் உன்னை பார்த்துக்குறோம், எஸ்ஐஆர் வச்சுருக்கோம், இவிஎம் வச்சுருக்கோம், நாங்கள் பார்த்துக்குறோம். உன்னை முதலமைச்சராக்க வேண்டிய பொறுப்பு எங்கள் பொறுப்பு. பீகாரில் என்ன எப்படி பண்ணமோ, ஹரியானாவில் எப்படி பண்ணமோ, மகாராஷ்டிராவில் எப்படி பண்ணமோ, டெல்லியில் எப்படி பண்ணமோ, ஒரிசாவில் எப்படி பண்ணமோ, அதே மாதிரி மாற்றுறது எங்களுடைய பொறுப்பு. எங்களை நம்பு. நாங்கள் செய்கிறோம்னு நம்புகிறாரு எடப்பாடி. முதலமைச்சர் ஆயிரம் நம்புகிறாரு எடப்பாடி. அப்போ நீங்கள் ஏடிஎம்கே எப்படி எஸ்ஐஆர் ஆதரிக்காமல் இருக்கும்? தமிழ்நாடு டஃப் அவ்வளோ ஈஸி இல்லை. தமிழ்நாடு களம் அவ்வளவு எளிதானது இல்லை. நீங்கள் சொன்ன மற்ற மாநிலங்களோட ஒப்பிடும்போது எளிதானது அல்ல. வெற்றி வாய்ப்பு திமுகவுக்கு தான் இருக்குது. அந்த வெற்றி வாய்ப்பை தட்டி பறிப்பதற்கு அனைத்து வேலைகளையும் இவர்கள் பண்ணி கொண்டு வருகிறார்கள். அதை ஜனநாயக முறைப்படி திமுக எதிர்த்து போராடுகிறது, சட்ட முறைப்படி எதிர்த்து போராடுகிறது, மக்கள் மத்தியில் அரசியல் விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டு வருகிறது. இதையும் தாண்டி நீ என்ன வேணாலும் பண்ணு. அதாவது நான் டெல்லியில் ராஷ்டிரபதி பவனில் டைரக்டராக இருந்தேன், பிரசிடெண்ட் ஆஃபீஸில். டாக்டர் கலாம் 11வது குடியரசில் இருக்கும்போது அப்போ ஒரு கதை சொல்லுவாங்க எங்களுக்கு. என்னென்னா, சங்கர்தயாள் சர்மா பிரசிடெண்ட்டாக இருக்கும்போதும் ஒரு அரசு மேலே அவருக்கு ஒரு கோபம். ஒரு ப்ரெஸ்ஸு அரசை எதிர்த்து ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கணும்னு சொல்லி அவர் கூப்பிட்ருக்கார். உடனே பிரசிடெண்ட் செக்ரட்டரி, ப்ரெஸ் செக்ரட்டரி எல்லோரும் எஸ் சார், நீங்கள் நாளைக்கு ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணிட்டோம், நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்னோடனே ஓகே நான் ரெடி ஆகிறேன் சார், நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க, ஆனால் ப்ரெஸ் ரிப்போர்ட் இஸ் ரெடி, ப்ரெஸ் ரிலீஸ் இஸ் ரெடி. நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க, நீங்கள் பேசுகிறது எதுவும் வெளியே வராது, ப்ரெஸ் ரிலீஸை நாங்கள் வச்சுருக்கோம், அதுதான் வெளியே வரும் அப்படின்னு சொன்னாங்களாம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் சார் மோடியினுடைய பீகார் காற்று. நீ என்ன வேணாலும் எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபுல்லப் பண்ணி கொடு, ஒழுங்காக ஃபுல்லப் பண்ணி கொடு, எல்லாம் கரெக்டான டாக்குமெண்ட்டை கொடு, யாரை எந்த தொகுதியில் நீக்கணுமோ அங்கே நாங்கள் நீக்குவோம், யாரை எந்த தொகுதியில் பீகார் வடமாநில தொழிலாளர்களை சேர்க்கணுமோ அங்கே நாங்கள் சேர்ப்போம், சேர்த்து இவ்வளோ வாக்குகளை நீக்கியிருக்கோம், இவ்வளோ வாக்குகளை சேர்த்துருக்கோம், வெற்றி இந்த அணிக்கு என்டிஏ கூட்டணிக்கு உண்டு என்ற நிலையை உருவாக்குவோம்னு அவங்க சொல்கிறாங்க, அதை செய்வாங்க. இந்த நிகழ்ச்சியில் கருத்தில் குறிப்பாக டாக்டர் பொன்ராஜ் மிக்க நன்றி. மிக்க நன்றி, தேங்க்யூ. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand.